வணக்கம். தலைப்புச் செய்திகள். கரூரில் நடைபெற்ற விஜய் பிரசார கூட்ட நெரிசலில் சிக்கி 35 பேர் உயிரிழப்பு. குழந்தைகள் உட்பட 25 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தாவிக ஆட்சி அமைந்ததும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். நாமக்கல்லில் நடைபெற்ற பிரசாரத்தில் விஜய் பரபரப்பு பேச்சு. ரூபாய் 62,370 கோடிக்கு 97 தேஜாஸ் விமானம் வாங்க HAL நிறுவனத்துடன் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நிரந்தர நீதிபதிகள் பதவியேற்பு. தலைமை நீதிபதி MM வஸ்தவா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த 4.5 ஆண்டுகளில் உயரிய ஊக்கத்தொகையாக 4,510 விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் 150 கோடி வழங்கப்பட்டுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். திமுக அரசு வேண்டாம் என்ற முடிவுக்கு மக்கள் வந்துவிட்டனர். பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சனம். வன்னியருக்கு 10.5% ஒதுக்கீட்டை வலியுறுத்தி டிசம்பர் 5ஆம் தேதி பாமக ஆர்ப்பாட்டம் நடைபெறும். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. திமுகவுக்கு ஏடிஎம்மாக மாஜி மந்திரி செயல்பட்டு வருகிறார். கரூரில் செந்தில் பாலாஜியை மறைமுகமாக குறிப்பிட்டு தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. தமிழகத்திற்கு 20.22 TMC தண்ணீர் வழங்க வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தல். புதிய வக்பு திருத்த சட்டத்தின்படி வக்பு வாரியம் திருத்தி அமைக்கப்பட மாட்டாது. அமைச்சர் நாசர் தகவல். நீலக்குடி கடற்கரை திட்டத்தை எதிர்த்து சென்னையில் ஆட்சியர் அலுவலகம் அருகே மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். திரைப்படம் நாடகத்துறையில் புகழ்பெற்ற ஜெய்சங்கர், SV வெங்கட்ராமன் பெயர்களில் சாலை சென்னையில் முதல்வர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி.